ஹாய் வியூவர்ஸ், ஐ ஃப்ரம் ராக் ஃபுட் சிட்டி. இது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் எடுத்த வீடியோ தான். ரொம்ப நாளாக சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னால் முடியாமே இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் தள்ளி வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்போதும் எனக்கு இந்த சர்க்கோண கோலம் போட்டு 6 விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். கூடவே கந்த சஷ்டி கவசம். யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த தேன் மெழுக்கில் விளக்கு செய்வாங்க. அதை நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். எப்போதும் செவ்வாய் வெள்ளி மறக்காமல் சாம்பிராணி போடுங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு பதிலாக இது மாதிரி கொட்டாங்குச்சியில் சாம்பிராணி போடும்போது நம்மளுக்கு வீட்டில் அதிகமான பள்ளிலாம் இருக்காது. வீடே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நிறையா சாம்பிராணி புகை வரும் இல்லையா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஸ்மெல்லு. இந்த லைட் நான் மங்களில் வாங்கியிருந்தேன், ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அதிகமான காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நான் டேட்ஸை ஒரு மில்க் ஷேக்கு, அது ஒரு மில்க் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். எப்படின்னா பாலை நல்லா கொதிக்க விட்டு அதில் 3-4 டேட்ஸ் போட்டு கொதிக்க விட்டேன்னா அந்த டேட்ஸோட ஃப்ளேவரும் மில்கில் இறங்கிடும். குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இல்லை ஃபைனலாக டேட்ஸும் நல்லா பஞ்சு போல் ஆயிரும் இல்லையா, மில்க்கு குடிச்சிட்டு 2 டேட்ஸ் சாப்பிடுங்க. இதுதான் என் பையனுக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சைடில் மார்னிங் பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். பொங்கல் எப்போதும் போல் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பொங்கல் தாளிக்கும் போது நெய்யோட கொஞ்சம் அதாவது வாசனை இல்லாத ஆயில், ஓகே ஆயில் லைட்டாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொங்கல் நல்லா உதிரியாக போலன்னு கிடைக்கும். நான் எப்போதுமே பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் நச்சு சேர்த்துக்குவேன். பச்சை மிளகா குறுக்கு அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இது தாளிக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. அப்படி பொங்கல் உங்களுக்கு கெட்டியாகவே இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி லைட்டாக ஆட் பண்ணி கிளறி விடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக மேலே ஒரு ஸ்பூன் கீயை அப்ளை பண்ணி மல்லித்தலை சேவ் பண்ணி வச்சுருங்க. சாப்பிடும்போது எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே டெம்ட் ஆகும். பையனுக்கு மீன் மேக்கரில் ஒரு பிரியாணி எப்போதுமே பண்ணுவேன். பிரியாணிக்கு என்னென்னா கரம் மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். கூடவே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவேன், மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தை சாப்பிட்றது இல்லையா, அதனால் காரமாக இருக்கக்கூடாதுன்னு அந்த பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிக்காமல் ஒரேடியாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துருவேன். காலையிலேயே இளநீ என் பையன் கேட்டான். இது வரைக்கும் நான் இளநியும் வெட்டினது கிடையாது, இப்போ அதையும் கற்றுக்கிட்டாச்சு. இது ட்ரை பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் நான் அவ்வளோவா என்னால் இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் எடுக்க முடியல. எப்படியும் 2 அழகாக உடச்சிட்டேன். எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் மல்லித்தலைலாம் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா, அப்போ இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, கோடாக போட்டு அது போட்டு வைக்கும்போது வேஸ்ட் அந்த வாட்டர்லாம் இதாகி கீழே இது ஸ்டோர் ஆகிடுது. அப்போ மல்லித்தலை கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் 4 டேஸ் 5 டேஸ் வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் அப்படி தான். கருவேப்பிலையை நீங்கள் கழுவி காய வச்சு டைம் இல்லைலாம் இது மாதிரி ஒரு பாக்ஸில் உதுத்து வச்சிட்டிங்கன்னா எடுத்து கழுவிட்டு சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சைடில் நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.